Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போகிறது சுரைக்காய் கோஃப்தா, அதாவது போண்டா மாதிரி தான் செய்ய போகிறேன். இது வந்து நிறைய நீர்ச்சத்து உள்ள காய், அது மட்டும் இல்லாமல் பீர்க்கங்காய், புடலங்காய் இதில் எல்லாத்துலேயுமே நீர்ச்சத்து இருக்குது. குழந்தைங்க வந்து அதிகமாக இதை வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்ம அதனால் இன்றைக்கி போண்டா மாதிரி செஞ்சு தர போகிறோம். இது கூட வந்து நம்ம கடலை மாவு, அரிசி மாவு ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம சுரைக்காய் வந்து ஒரு சுரைக்காயில் பாதி எடுத்துக்கலாம். இந்த சைஸ் இருந்தாலே போதும். இதுக்கு வந்து 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக அதாவது தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி கொத்தமல்லி. இதுக்கு வந்து நம்ம பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான மசாலா என்னங்கிறது நான் சொல்கிறேன். சுரைக்காயை நம்ம கட் பண்ணிக்கலாம், தோல் சீவிக்கலாம். நம்ம தோல் சீவிட்டோம். இப்போ வந்து கிரேட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதையே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதுலேயே வந்து நிறையா தண்ணி இருக்கும். சுரைக்காய் வந்து நீர்க்காய், அதனால் நிறையா தண்ணி இருக்கும். இது கூட நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு தண்ணி விடும். இப்போ நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதுக்கு பெருங்காயம் கட்டாயம் போடணும், ஏன்னா கடலை மாவு யூஸ் பண்ணுறதுனால நம்ம இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கடலை மாவு இதுக்கு பார்த்துட்டு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி விடும். நம்ம லைட்டாக பிசைஞ்சிட்டோம். இப்போ வந்து மஞ்சள் தூள், மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சதுன்னா போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. இவ்வளோதான் மசாலா. இப்போ நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி விட்டுருக்குறோம். இப்போ சுரைக்காயில் இருக்கிற தண்ணி அதுவே போதுமானதாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுரைக்காயில் இருக்கிற தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நீர்ச்சத்துள்ள காய். நம்ம சுரைக்காய் வந்து குழந்தைங்க சாப்பிட்லைனா கூட இந்த மாதிரி போண்டா மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எந்த ஷேப்பில், அதாவது ரவுண்டாகவும் இது பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே போட்டோன்னா போண்டா வந்து நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக போட்டுக்கலாம், பெருசாக போட வேண்டாம். நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இது வந்து ரொம்ப சத்தான போண்டா. இது வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம். உஷ்ணத்தை வந்து இது வந்து தணிக்கும். அதாவது நீர்ச்சத்துள்ள காய் எல்லாமே, சுரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் இதில் எல்லாத்துலேயுமே என்னென்னா நீர்ச்சத்து வந்து நிறையா இருக்குது. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து தணிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சுரைக்காய், இந்த காய்கறிகளுக்கு இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை வந்து வடிச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா உள்ளே இருக்கிற மாவு வேகாது. சுவையான சுரைக்காய் கோஃப்தா ரெடி. நான் சுரைக்காய் கோஃப்தா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கும் கோபி சுதா சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. கடவுள் அறக்கடலாக விளங்குகின்றார். அவரின் திருவடிகளை வணங்காதவர்கள் அதர்மத்தினை நீக்கி, அதாவது கெட்டவைகளிலிருந்து தன்னை காப்பாற்றி கரை சேர இயலாது.